நிறைய புக்கு படிங்க நல்லதுங்க. அந்த மாதிரி 1008 பேர் சொன்னாலும் கூட, நமக்கு ஒரு சில நேரங்கள்ல இந்த புக்கு படிக்கிறது அப்படிங்கிற ஹேபிட் இல்லாத போது, புதுசா இந்த ஆடியோ புக்ஸ் புதுசு இல்ல. இப்ப ரீசென்ட் இயர்ஸ்ல எல்லா புத்தகமுமே வந்து ஒலி வடிவில நமக்கு வந்து ஆடியோ புக்ஸா கிடைக்குது அப்படிங்கும்போது, இந்த ஆடியோ புக்ஸ் கேட்கறது அப்படிங்கிறது நிஜமாவே நம்ம புக்கு படிக்கிறதுக்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸ தருமா? அப்படிங்கிற கேள்விக்கும் ஆடியோ புக்ஸ் கேட்கும்போது கூட ஃபோன்ல தானே கேட்குறோம். அப்ப நடுநடுல டபக்குன்னு ஃபோன்ல வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வருதே, நோண்டி அது இதையும் பார்க்குறோமே, ஃபோக்கஸ்டா எப்படி ஒரு ஆடியோ புக் கேட்கறது? இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்ம ஒரு பேப்பர் புக் எடுத்து படிக்கிறது. முதல்ல வந்து கம்பேரிசன் என்ன அப்டின்னா, இப்ப புக் படிக்கலாமா? இல்ல இந்த மாதிரியான பேப்பர் புக் படிக்கலாமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பேரிசன் உண்டு. ஸோ புக் வந்து நம்ம கிண்டல்ல அந்த மாதிரி படிக்கிறோம் அப்படின்னா, ஐக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் இரிட்டேட்டிங்கா இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம அத படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் அதர்வைஸ் நீங்க ஃபோன்லயோ, லேப்டாப்லயோ புக் படிக்கிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து நெறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால, அந்த மாதிரி புக் வந்து படிக்கிறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கான டாபிக் அது கிடையாது. ஆடியோ புக் கேட்கலாமா? பேப்பர் புக் படிக்கலாமா? 2மே பயங்கர வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு கதைய படிக்கிறதுக்கும், கதைய கேட்கறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு. ஏன்னா, சின்ன வயசுல எனக்கு வந்து இந்த நான் டீட்டெயில்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட ஸ்டோரிலாம் இருக்கும். ஸோ எனக்கு படிக்கிறதுக்கு அப்போ வந்து பயங்கர பொறுமைலாம் கிடையாது. பயங்கர இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அப்போ வந்து நான் எங்க அம்மாவ படிக்க சொல்லிடுவேன். அவங்க படிச்சுட்டு அந்த கதைய எனக்கு சொல்லுவாங்க. அந்த கதைய பக்காவா கேட்டுருவேன். எனக்கு அதுவே செம்மையா இருக்கும். நான் அதுக்கப்புறம் என்னோட ஓன் கதை மாரி அவர் யார் எழுதுறது? நான் எழுதுறேன் பாருங்க. அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த கதைய எழுதுவேன். ஸோ இது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சொல்லப்போனா, அப்போ இந்த பப்ளிக் எக்ஸாம் டைம்லலாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நானும் இப்படி தான் ஸ்வாப் பண்ணிப்போம். இப்ப நான் படிக்கிறதே அவங்களும் படிக்க மாட்டாங்க. நான் ஒரு ஒரு டாபிக் படிப்பேன். அவங்க இன்னொரு டாபிக் படிப்பாங்க. 2 பேருமே படிச்சு முடிச்சதுக்கப்புறம் கால்ல கனெக்ட் பண்ணி இதுதான் இதுல இருந்துச்சு, அதுதான் அதுல இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். இது என்னன்னா, நம்ம பக்காவா லிசன் பண்றோம் அப்படிங்கிறதுனாலயும், இன்னொரு பக்கம் வந்து சொல்றவங்க அத நல்லா படிச்சு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும், நமக்கு இந்த புக்ல கிடைக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆடியோ புக்லயும் கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறது மூலமா கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்கறது மூலமாவும் கிடைக்கும். சரி, கமிங் டு தி ஆடியோ புக்ஸ். அது எப்படி பக்காவா, தெளிவா, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கேட்கறது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நீங்க ஒரு ஆடியோ புக் கேட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ முழுமையா பெறணும் அப்படின்னா, முதல்ல ஒரு பேப்பர் புக்கோட அத வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒருவேள இந்த புக்க நான் வந்து புக்கா எடுத்து படிச்சிருந்தா, அந்த மாதிரி ஒரு தாட் இல்லாம, புக்க எடுத்து படிக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஆடியோ புக்ஸா கேட்கறது, அது ஒரு டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம புக்கா படிக்கும்போது, நம்மளோட விஷுவலைசேஷன், நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி அதுதான் அப்படி இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம இந்த ஆடியோ புக்கா கேட்கும்போது, அவங்க இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வாய்ஸ்க்கு மாடுலேஷன் இருக்கும். ஸோ அந்த மாடுலேஷன் மூலமாகவும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட விஷுவலைசேஷன் அப்படியே ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் கண்டிப்பா உருவாக தான் செய்யும். ஸோ இது டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க கம்ப்ளீட்டா இந்த ஆடியோ புக்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு பிடித்த மாதிரியான புக்ஸ சூஸ் பண்றது. இப்போலாம் ஆடியோ புக்ஸ்ல டிஃபரண்டான வெரைட்டீஸான ஜானர்ஸ். ஏன்னா இனிஷியலி இந்த பழைய காலத்துல ரேடியோ டேஸ்லலாம் என்னால ஞாபகம் இருக்கு, ஸ்கூல் கிளம்பும்போது காலையில அந்த ரேடியோல கதை ஓடும். அந்த கதைய கேட்டுட்டே நான் வந்து ரெடி ஆயிட்டுருப்பேன். ஸோ அது அந்த காலம். இப்போ ஃபிக்ஷன் மட்டும் இல்ல, நான் ஃபிக்ஷன் நம்ம வந்து ரொம்ப பாப்புலரா இருக்க புக்ஸ் எல்லாமே வந்து நம்ம மொழியில நம்ம ஆடியோ புக்ஸ கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ரீசென்ட்டா வந்து இந்த சிவகாமியின் சபதம் ரொம்ப பெரிய புக் மாதிரி இருக்கே. ஆனா வந்து படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த புக்க வந்து நான் பிசிக்கலா படிக்கலாங்கிற ஒரு தாட் வரும்போது, இன்னொரு பக்கம் ஒருவேளை புக்க எடுத்துட்டு எல்லா பக்கமும் சுத்த முடியல அப்படிங்கிற டைம்ல, என்னால ஆடியோ புக்காவும் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கு எஃப்எம்ல கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி நீங்க குக்கு எஃப்எம் பார்த்தீங்கன்னா, 5000க்கும் மேல நிறைய புக் சம்மரீஸும் இருக்கு. ஆடியோ புக்ஸும் இருக்கு. அது உங்களோட லாங்குவேஜ்ல நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால தமிழ், மலையாளம், கன்னடா, இல்லைனா ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மொழியில பாப்புலரான புக்ஸையும் அந்த மொழியில கேட்கலாம். இல்ல உங்க மொழிக்குன்னு உண்டான ஸ்பெஷலான புக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம பொன்னியின் செல்வன் மாதிரி. அந்த மாதிரி உங்க லாங்குவேஜ்ல பாப்புலரான புக்ஸையும் நீங்க கேட்கலாம். ஸோ இது என்னன்னா ஜென்ரலாவே ஒரு வருஷத்துக்கு ₹399ல நீங்க எக்கச்சக்கமான புக்ஸ கேட்டு முடிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஃபர்ஸ்ட் 250 நபர்களுக்கு கீழ இருக்க லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 50% ஆஃப், அதாவது வருஷத்துக்கே ₹199க்கு நீங்க எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அக்டோபர் 19ல இருந்து இப்போ அக்டோபர் 25க்குள்ள நீங்க குக்கு எஃப்எம்மோட ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தீபாவளி சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அது என்னங்கிறத நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கான லிங்க் கீழ இருக்கு. ஸோ 2வது விஷயம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த புக்க பிக் பண்றது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். 3வது நம்ம ஆடியோ புக்ஸ் கேட்கும்போது, நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க கேட்கலன்னா கேட்க ஆரம்பிக்கும்போது பாருங்க.
ஏன்னா ஒரு ஆடியோ இப்போ நான் பேசும்போது ஜெனரலி சொல்லுவாங்க, "ரொம்ப ஃபாஸ்ட்டா பேசுறீங்க, ரொம்ப குடுகுடுன்னு ஓடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மெதுவா பேசுங்க" அப்படின்ட்டு. பட் எனக்குன்னு ஒரு 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 ஸ்பீட்ல என்னால போனா தான் நான் நெனைக்கிற தாட்ஸ என்னால வந்து கரெக்ட்டா கன்வே பண்ண முடியும். ஸ்லோவா பேசினாலோ, இல்ல வேற மாதிரி நான் ட்ரை பண்ணாலும் அந்த தாட்ஸ ப்ராப்பரா என்னால கன்வே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆடியோ புக் கேட்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பீட்ல பக்காவான ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு அவங்க நார்மலா பேசுற அந்த ஸ்பீடே ஓகேவா இருக்கும். ஒரு சில பேருக்கு இன்னும் ஃபாஸ்ட்டா பேசினா பெட்டர் அப்படின்னு இருக்கும். ஒரு சில பேருக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா நல்லா கிராஸ்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஆப்டிமல் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த ஸ்பீட் பக்காவா இருக்கோ அத நீங்க சூஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவா இல்லாம ஓரளவுக்கு ஸ்பீடா இருந்தா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பெட்டரா இருக்குமா? நம்மளோட ஃபோக்கஸ் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் கொஞ்சம் கேப் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா, நம்ம மைண்ட் இங்கேருந்து போய் வேற ஏதாவது போய் நோண்டிட்டுலாம் வந்துட்டு இருப்பான். இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? அத யோசிச்சுட்டு அந்த மாரிலாம் வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பான். ஸோ ஒரு அளவுக்கு நீங்க ரெகுலரா புரிஞ்சுக்கக்கூடிய ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தா, நான் வந்து ஒரு 1.2, 1.3 வரைக்கும் போவேன். ஒரு சில புக்ஸ்ல வந்து 1.5 வரைக்குமே போ முடியும். ஏன்னா, அது யார் நரேட் பண்றாங்களோ அவங்கள பொறுத்து. ஸோ உங்களுடைய ஸ்பீடு உங்களுக்கானது மட்டுமே. பக்கத்துல இருக்கவங்க இந்த ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி, அவங்க வந்து 7ல ஓடுறாங்கங்கனால நீங்களும் ஓடணும்னு அவசியம் இல்ல. புக்க சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபாஸ்ட்டா படிச்சீங்கனாலுமே, அதாவது கேட்டானாலுமே, அதுவும் உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தருமான்னு கிடையாது. ஸோ உங்களோட ஸ்பீட நீங்க டிட்டர்மைன் பண்ணணும். அண்ட் பொதுவாவே நம்ம வந்து ஒரு லேப்டாப்ல பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா கூட, ஒரு சில பேர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பேசிட்டு இருந்தா கூட நடுவுல ஆக்ஷன்ல பேசிட்டு போவாங்களே தவிர, இன்னொன்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஒரு இயர்ஃபோன்ஸ் போட்டு நீங்க வந்து அந்த புக்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் வந்து நடுவுல போய் 4 பேர் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரு புக்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த என்வாயர்ன்மென்ட் சூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க அந்த புக்கு கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு என்வாயர்ன்மென்ட்ல இருக்கணும். இன்னொன்னு ஒரே இடத்துல எனக்கு உட்காந்து கேட்டா எனக்கு ஏதாவது ஃபோன் நோண்டணும் போல தோணும். அது பண்ணணும் போல தோணும். இது பண்ணணும் போல தோணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நார்மலா ரோட்ல வாக்கிங் போறத நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆப்வியஸ்லி ஏன்னா அங்க உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தேவை. அங்க பண்ணாம மொட்டை மாடியிலோ, இல்ல ரூம்குள்ளேயோ வந்து நார்மலா நடந்துட்டே கேட்கறது அப்படிங்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கலாம். இன்னொன்னு ஜென்ரலா நம்ம ஆடியோ புக்ஸோட ப்ரோஸ் அதாவது அதோடைய ஒரு செம்மையான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, மல்டி டாஸ்க் பண்ணிட்டே நம்ம கேட்கலாமே அப்படின்னு சொல்றது தான். ஆனா இந்த மல்டி டாஸ்க் பண்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கும் உங்களோட அட்டென்ஷன் தேவைப்படுது அப்படின்னா, உங்களால 2 இடத்துல அட் அ டயத்துல கான்சன்ட்ரேஷன் குடுக்க முடியாது. ஸோ இந்த டாஸ்க் எப்படி இருக்கணும்னா, அதிகமா உங்க மண்டைய யூஸ் பண்ணாம ரொம்ப நார்மலான ஒரு டாஸ்க்கா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு வாஷ் பண்றீங்க, இல்ல ஜஸ்ட் வந்து வீடு கிளீன் நான் வந்து வீடு கிளீன் பண்ணும்போது தான் எனக்கு இருக்கிறதுலே அதிகமான கான்சன்ட்ரேஷன் உண்டு. ஏன்னா அது பாட்டு நடந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து அதிகமா பண்ண முடியும். இன்னொன்னு முன்னாடி சொன்ன மாதிரி வாக், பிரிஸ்க் வாக் அந்த மாரி நீங்க வாக் பண்றதுங்கிறது நாட் ஆன் த ரோட்ஸ் உங்களுடைய சேஃப் ஜோன்ல. ஏன்னா அங்க நம்ம கான்சன்ட்ரேஷன் தேவை. இங்க நம்ம புக்க மட்டும் ஃபுல்லா இது பண்றதுக்கு. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க அதுல என்க்ரோஸ்டா ஆயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த வாக்கிங்கோ வேற ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு உங்களுக்கு தோணாது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து நிம்மதியா அத வந்து கேட்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்ல நீங்க படுக்க அதாவது தூங்க போம்போது, யூசுவலி நான் வந்து எப்போ இது கேட்பேன்னா, ரொம்ப டயர்டா இல்லாத நாட்கள்ல. அதாவது எனக்கு இன்னும் தூக்கம் வரல. பட் இட்ஸ் டைம் டூ ஸ்லீப் அப்டின்னா, அண்ட் தென் பெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் இந்த ஆடியோ புக்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறது. 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் யூ கேன் கோ டூ பெட். ஆனா ஆல்ரெடி நீங்க தூக்கத்தோட தான் போறீங்கன்னா, அந்த நேரத்துல நீங்க வந்து ஆடியோ புக் கேட்கறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ராப்பரான கான்சன்ட்ரேஷன் இருக்காது. கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிரும் எங்கேயோ போயிட்டோமே அப்படின்னு. ஆனா ஆடியோ புக்ஸ் கேட்கறதுல அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து வேற எங்கேயோ நான் வந்து என்னோட கவனத்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரீவைண்ட் பண்ணி நீங்க மறுபடியும் கேட்கலாம். ஆனா ஜென்ரலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதிகமா ரீவைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்க மைண்ட்ல என்ன ஆயிடும், எதுனாலும் ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால அதிகமா ரீவைண்ட் பண்ண வேணாம். தவிர்க்க முடியாத சமயங்கள்ல நீங்க ரீவைண்ட் பண்றது ஓகே. பட் மத்த நேரத்துல அத நீங்க எப்படி கேட்கணும்னா, ஃபுல் ஃபோக்கஸோட கேட்கணும். ஸோ தட் உங்களோட மைண்ட் வந்து இன்டரப்ஷனே இல்லாம அத லிசன் பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால. எந்த ஒரு விஷயமுமே திடீர்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாரி தான் இப்போ வந்து ஏன்னா, ரெகுலரா நம்ம வந்து ஒரு பெர்சன் டூ பெர்சன் யாராவது முகத்த பார்த்து பேசிட்டு இருக்கும்போதே நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருது. டக்குனு ஒரு ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா, டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம் அப்படிங்கிறதுனால, நீங்க ஒரு ஆடியோ புக் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் நீங்க அதுக்கு பழக்கப்படல அப்படிங்கும்போது, அத எடுத்து கேட்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு மைண்ட் வந்து வாண்டர் ஆயிட்டே இருக்கும். உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா, ஒரு 15 மினிட்ஸ் ஆவது நீங்க மினிமம் ஸ்பெண்ட் பண்ணா தான் நீங்க அந்த ஃப்ளோக்குள்ள போ முடியும். ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் குடுக்கணும். அண்ட் நெறைய நேரங்கள்ல நான் புக் படிக்கும்போதே ஒரு சில புக்ஸ் நான் பாதியிலே விட்டதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அந்த புக்க நான் எங்க நிறுத்தினேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுவரைக்கும் அதில என்ன இருந்துச்சுன்னு தெரியாது. இதுக்காக ஒரு 2, 3 பேஜ் முன்னாடி போய் படிக்கணுமா? அதனால அப்படியே விட்டு அந்த புக்க அப்படியே பாதியிலே விட்ட மாதிரி இருக்கும். பட் ஆடியோ புக்ஸ்ல நமக்கு அந்த ஒரு ப்ளஸும் இருக்கு. நீங்க ஒரு 10 செகண்ட்ஸ் ரிவைண்ட் பண்ணி, எக்ஸாக்ட்லி நீங்க என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு, இல்ல இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் கூட நீங்க ரிவைண்ட் பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரலாம். இல்லன்னா, இன்னும் இப்ப குக்கூலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய புக்ஸோடைய சாப்டர் வைஸ் சம்மரீஸும் இருக்கு. ஸோ நீங்க ஒரு
ஃபிசிக்கல் புக்கே எடுத்து படிக்கிறீங்க. 4 சாப்டர் முடிச்சிட்டீங்க. 5வது சாப்டருக்கு அப்புறம் நீங்க 6வது சாப்டர் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு எடுக்கிறீங்க. ஃபியூ டேஸ் கழிச்சு எடுக்கிறீங்க. கடைசியா நீங்க என்ன படிச்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னா, ஆடியோ புக்ல இந்த மாரி ஆடியோ சம்மரீஸ் இருக்கும் சாப்டர் வைஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் சாப்டருடைய சம்மரி என்ன அப்படிங்கிறது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள 5 மினிட்ஸ்க்குள்ள கேட்டுட்டு, நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ள மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இந்த புக் தான் படிக்க போறீங்க அப்படின்னாலுமே, ஒரு சப்போர்ட்டிவா நீங்க ஆடியோ புக்ஸ யூஸ் பண்ணலாம். எனக்கு மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். புக்க எடுத்து இப்படி படிச்சா தானே அது படிக்கிறது. அப்படி பண்ணாம காதுல வந்து இந்த புக்க கேட்கறது அப்படிங்கிறது சீட்டிங் மாதிரி இல்லையா? அப்படின்னு எனக்கு மட்டும் இல்ல. உலகளவில எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் தான் அது. பட் இனிஷியலாவே நான் சொன்ன மாதிரி, நீங்க கம்ப்ளீட்லி அது வேற எக்ஸ்பீரியன்ஸ், இது வேற எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு முடிவு பண்ணிட்டு, ஆடியோ புக் அப்படிங்கிறது ஒரு தனி உலகம். ஸோ ஒரு புக்க வந்து எப்படி நம்ம புக்கா படிக்கலாம், இல்ல படமா ரிலீஸ் பண்ணாங்கன்னா படமா பார்க்கலாம். 2மே வெவ்வேறு விதம் தான். அத நம்ம பார்க்குற விதத்துல, என்ஜாய் பண்ற விதத்துல தான் நம்ம கம்ப்ளீட்டா அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க ஒரு ஆடியோ புக் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சூப்பர்! இந்த புக்க நான் வந்து ஆடியோவா கேட்க போறேன்னு சொல்லிட்டு, கம்ப்ளீட்லி அதில இறங்கிட்டீங்க அப்படின்னா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து முழுமையா கிடைக்கும். ஸோ நெறைய புக்ஸ்ல வந்து அவங்க ஆடியோ எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்றாங்க. அண்ட் செம்மையான வாய்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வச்சு சூப்பரான மாடுலேஷனோட தே ரெக்கார்டிங் தி புக்ஸ். ஸோ ஒண்ணு நீங்க புக் சம்மரியாவே ஃபுல்லாவே வந்து நீங்க புக் சம்மரீஸாவே குட்டியா கேட்கலாம். இல்லைனா வந்து ஆடியோ புக்க நீங்க என்டையர் புக்கையுமே வந்து கேட்கலாம். ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ் தான். நெறைய சாய்ஸஸ் இருக்கு. உங்களுக்கு அதில என்ன வேணுமோ அது மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ புக் தாண்டி இந்த புக்கா இல்ல பேப்பர் பேக்கா இல்ல வந்து இந்த ஹார்ட் பவுண்டா இந்த மாதிரியான கேள்விகள நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படினாலும் புக்க வந்து கேளுங்க, இல்ல படிங்க, இல்ல பாருங்க. எது வேணாலும் பண்ணுங்க. அண்ட் thebookShow.in அப்படிங்கிற வெப்சைட்ல இந்த மாரி எக்ஸைட்டிங்கான நெறைய புக்ஸ் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த ரிவ்யூஸ்லாம் என்னென்ன, எது அப்படிங்கிறத ஜான்ர் வைஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இன்னொன்னு என்கிட்ட ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, அதையும் நீங்க வெப்சைட்லயே வந்து ஷேர் பண்ணலாம். பிளஸ் இவ்வளோ நான் பேசின விஷயங்கள நீங்க வந்து அகைன் பார்க்க வேணாம். ஆடியோ புக் மாதிரி கேட்டா போதும் அப்படின்னா, Spotifyல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அதுக்கான லிங்க்கும் கீழ இருக்கு. பாய்.